அருமையானவர்களை இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 13:7 பாருங்களேன். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சீயோனிலிருந்து, அப்ப தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களுக்கு இன்று ரட்சிப்பு வருகிறது. ரட்சிப்புனா பாவத்திலிருந்து ரட்சிக்கிறது மட்டும் அல்ல பாருங்க, அது ஒரு பார்ட் ஆஃப் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது ஒரு பெரிய பதம், அது ஒரு பெரிய மீனிங், ஒரு ரிச்ஃபுல் மீனிங் உள்ளது பாருங்க. பாவத்திலிருந்து ரட்சிப்பு, சாபத்திலிருந்து ரட்சிப்பு, கடலிலிருந்து ரட்சிப்பு, இந்த மாதிரி எல்லா வாழ்க்கையின் எல்லா துயரங்களில் இருந்தும் நம்மை ரட்சிக்கிறார். அதுதான் ரட்சிப்பு. அப்ப நீங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பிரசன்னத்திலிருந்து என்னுடைய ரட்சிப்பு உன்னை நோக்கி வருகிறது, நான் உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்கிறார். ஆமென். பேதுரு கடல்ல முங்குறப்ப சொல்ற, ஆண்டவரை ரட்சியும். மூழ்கி கொண்டிருக்கிற பேதுருவை கரம் நீட்டி தூக்கி எடுத்தாரு. இன்னும் உங்களை கரம் நீட்டி தூக்குவார். மூழ்கடிக்கிற பிரச்சனையா, கரம் நீட்டி தூக்கி உங்களை ரட்சிப்பார். இன்று அவருடைய பிரசன்னத்திலிருந்து உங்களுக்கு தேவையான ரட்சிப்பு கடந்து வருகிறது. நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், பிரச்சனைகளில் இருந்து விடுவிக்கப்படுவீர்கள். தேவன் உங்களை ரட்சிப்பார். ஆமென். இதுல என்ன போட்டு பாருங்க, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது. அப்ப இந்த கான்டெக்ட்ல பாக்குறப்ப ரட்சிப்புனா என்ன? சிறையிருப்பை திருப்புகிற தேவன். அப்ப சிறையிருப்பை திருப்புகிற தேவன் இன்று உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். நீங்க ஒருவேளை இந்த சிறையிருப்புல நான் இருக்கிறேன் பிரதர், இந்த கேப்டிவிட்டியில இருந்து என்ன விடுதலையாக்க யாரும் இல்லை பிரதர், ஆண்டவர்கிட்ட நானும் ஜோம் பண்றேன், என்னன்னா செஞ்சு பார்க்கிறேன், பிரசங்கங்களை கேட்கிறேன், என்ன மாற்றிக்கொள்ள முயற்சி பண்றேன், ஆனா எனக்கு விடுதலையே இல்லை பிரதர், இந்த சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து எனக்கு விடுவிக்க என்ன பண்றதுன்னே தெரியல பிரதர்ன்ற ஒரு குழப்பத்தோடு, ஒரு வேதனையோடு இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். ஆமென். சிறையிருப்பில் இருக்கிற உங்களுக்கு இன்று ஒரு ரட்சிப்பு வருகிறது. அருமையானவர்களே, இது எப்படி நடந்தது என்று சொல்லத்தக்கதிலே கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், சிறையிருப்பை திருப்புவார். சிறையிருப்பை திருப்பும் பொழுது என்ன நடக்குது அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க, நான் விடுதலை ஆயிட்டேன்னு. என்ன நடக்குதுன்னா, யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அப்ப தேவன் உங்களை களிப்பாக்குவார், மகிழ்ச்சியாக்குவார். எப்படி? நான் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமென். சிறையிருப்பை திருப்பும் தேவன். ஒருவேளை கடன் என்னும் சிறையிருப்புல இருக்கிறீங்களா? தேவன் உங்கள் கடன்கள் யாவையும் அடைக்கும்படி செய்வார். இன்னும் சொல்றேன், கடன்கள், சில கடன்கள் ரத்து செய்யப்படும். அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார், உங்களை ரட்சிப்பார். அப்பொழுது உங்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். ஆமென். ஒருவேளை வியாதி என்னும் சிறையிருப்புல இருக்கிறீங்களா? உங்களை இன்னைக்கு சுகமாக்குவார். ஆமென். அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களா? இன்று அதிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து இன்று உங்களுக்கு ரட்சிப்பு வருகிறது. உங்கள் சிறையிருப்பை மாற்றி போடுவார். நீங்கள் விடுதலையாயிருப்பீங்க. களிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். நீங்கள் பெரிய சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.